மன்னா, நான் பல முறை கூறினேன், உங்களுடைய மைத்துனனை இந்த நாட்டு மந்திரியாக்க ஏன் மறுக்கின்றீர்கள்? அதற்கு காரணம்தான் என்ன? வர வர நீ செய்வது, நடந்து கொள்வது எதுவுமே எனக்கு பிடிக்கவில்லை. இன்றே இந்த அரண்மனையை விட்டு நீ வெளியேற வேண்டும். பேரரசே, ஏன் இப்படி சொல்லிவிட்டீர்கள்? நீங்கள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்? தயவு செய்து என்னை போக சொல்லாதீர்கள். நான் முடிவெடுத்து விட்டேன். நீ புறப்படு. நீ விரும்பும் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள். இந்த பிரச்சனைக்கு பீர்பாலால் எனக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் அவரிடம் நான் எப்படி கேட்பேன்? அவருக்கு கெடுதல் தானே செய்ய நினைத்தேன். இருந்தாலும் அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். எனக்கு உதவுவார். யார் அங்கே? பீர்பாலை உடனே வர சொல்லுங்கள். என்னை வர சொன்னீர்களாமே, என்ன காரணம்? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்கள். முடிந்தால் சரியான ஆலோசனை தருகிறேன். மன்னருக்கும் எனக்கும் இன்று காலையில் வாக்குவாதம் முற்றிவிட்டது. கோபத்தில் என்னை அரண்மனையை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அடடா, மன்னர் வேறென்ன சொன்னார்? கடைசியாக ஒன்று சொன்னார். நான் விரும்பும் பொருளை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று. நீங்கள் விரும்பும் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறாரா? ஆமாம். அப்படியானால் நான் சொல்கிறபடி செய்யுங்கள். சொல்லுங்க மகாராணி. என் பொருட்களை எல்லாம் என் பெட்டியில் வையுங்கள். நான் என் வீட்டிற்கு செல்ல போகிறேன். இப்போது மன்னரிடம் சென்று நான் செல்வதற்கு முன் அவரை சந்திக்க வேண்டும் என்று கூறு. ஆகட்டும் மகாராணி. என்ன வேகம்? என்னை அவசரமாக சந்திக்க விரும்பினாயா? நான் என்னுடைய வீட்டிற்கு கிளம்பிவிட்டேன். அதனால் உங்களுக்கு ஒரு கோப்பையில் குளிர்பானம் தரலாமா? எனக்கு ஆட்சேபனை இல்லை. இந்தாருங்கள். என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறது. எனக்கு தூக்கம் வருகிறது. பேகம், பல்லாக்குகள் தயாரா? தயாராக இருக்கிறது மகாராணி. நான் எங்கே இருக்கிறேன்? இது உன் தந்தை இல்லம் தானே? நான் எப்படி இங்கே வந்தேன்? பேரரசே, நீங்கள்தான் என்னை அரண்மனையை விட்டு வெளியேற சொல்லிவிட்டீர்களே. ஆமாம், அப்படிதான் சொன்னேன். அதே நேரம் எனக்கு விருப்பமான எந்த பொருளையும் எடுத்து செல்லலாம் என்று அனுமதியும் கொடுத்தீர்கள். அப்படி சொன்னதை எனக்கு சாதகமாக்கிக் கொண்டேன்.
ஆம், உங்களை விட எனக்கு விருப்பமானது எதுவாக இருக்க முடியும்? அதனால்தான் உங்களை அழைத்து வந்து விட்டேன். எவ்வளவு துணிச்சலாக என்னை முட்டாளாக்கி விட்டாள். ஆனால் சாமர்த்தியமாக தான் செய்திருக்கிறாள். ஆஹா, உண்மையிலேயே புத்திசாலித்தனமான வேலை. எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. நாம் திரும்பி செல்வோம். ஆனால் இது யாருடைய யோசனை என்று சொல்லுங்கள். பீர்பாலை தவிர வேறு யாரால் இப்படி யோசிக்க முடியும்? அவர் சொல்லிதான் இப்படி செய்திருக்கிறாய். இனிமேலாவது அவரிடம் மரியாதையாக நடந்து கொள். கண்டிப்பாக. என் கணவரை என்னுடன் சேர்த்து வைத்தவராயிற்றே.